வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னா, ஒரு எம்ப்ராய்டரி ப்ளாக் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் டிசைன். இது வந்துட்டு நல்லா கிராண்ட் லுக்காக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடியது. இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து நம்ம ஆரி நீடில் மட்டும்தான் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. நார்மல் ஹெம்மிங் நீடில் இருந்தாலே நம்ம அதிலே கற்றுக்கலாம். ஸோ நார்மல் நீடில் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப் மிரர், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்லிப் ஸ்டோன்ஸ் வேணும். இது வந்து பக்கத்தில் உங்களுக்கு அந்த பீச் ஷாப்ஸ் இருந்துச்சுன்னா அங்கேயே அவைலபிளாக இருக்கும். அதுக்கு அடுத்து தேவையான திங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பீட்ஸ், சுகர் பீட்ஸு, ஆரி நீடில், கோல்டன் சரி த்ரெட், அப்புறம் இந்த மாதிரி கோல்டன் கலர் டியூப் பீட்ஸ். இதுதான் நமக்கு தேவையான திங்ஸ் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த மிரர் ஷேப்புக்காக கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு மிரர் வந்து நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த க்ளூ நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை சுற்றி வந்து நம்ம வந்துட்டு சுகர் பீட்ஸ் வச்சுட்டு பார்டர் டிசைன் கொடுக்க போகிறோம். சுகர் பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீடில் சைஸ் நம்பர் 10. சுகர் பீட்ஸ்க்கு ஸ்பெஷலாகவே வந்துட்டு இந்த 10ஆம் நம்பர் சைஸ் நீடில் வாங்கினோம் அப்படின்னா பீட்ஸ் வந்து ஈஸியாக அந்த ஐ தாண்டி உள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி நீடிலில் நமக்கு வந்து அந்த ஸ்கொயர் ஷேப் மிரர் இருக்கு இல்லையா, அதோட ஷேப் எவ்வளோ இருக்குன்னு வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு அளவாக நீடில் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா சென்டரில் வந்துட்டு ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ சென்டர் ஸ்டிச் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து டிசைன் வந்து அந்த கிளாத்தோட அட்டாச்சாக இருக்கும், தனியாக வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. இந்த மாதிரி நம்ம வந்து 4 சைட்ஸ்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ வந்து உங்களுக்கு 2 சைட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது காட்டியிருக்கேன். இந்த மாதிரி ரிமைனிங் 2 சைட்ஸுமே நம்ம வந்து பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து 4 சைட்ஸுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதோட அவுட்டர் லுக் தான் இது. இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இந்த டாப் அண்ட் கார்னரும் பிலோ கார்னரும் நம்ம வந்துட்டு இந்த கிளிப் ஸ்டோன் ட்ரையாங்கிள் ஷேப் கிளிப் ஸ்டோன் காட்டினேன் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த மேலேயும் கீழேயும் 2 சைடுமே இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடணும். இதனால நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு டிசைன் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி மேலே காட்டியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி டியூப் பீடியும் சுகர் பீடியும் வச்சு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த எட்ஜில் வந்துட்டு த்ரெட் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு டியூப் பீட், ஸ்மால் டியூப் பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு ஒரு ட்ராப் டிசைன் மாதிரி இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டா அந்த டிசைன் வந்து நீட்டாக நல்லாயிருக்கும்.
ஸோ இது 2 சைடு வந்து இந்த டிசைன் கொடுத்ததுக்கப்புறம் இது 2க்கும் சென்டராக மறுபடியும் ஒரு டியூப் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு ஒரு ட்ராப் மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக கிடைக்கும். இதே மாதிரி ரிப்பீட்டாக வந்து நம்ம வந்து 2 டைம்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரிப்பீட்டாக 2 டைம்ஸ் பண்ணும்போது இதுக்கு மேலே கொடுத்துருக்கிற டிசைன் அதே மாதிரி கீழேயும் வந்துடும். நீங்கள் வந்து நார்மல் நீடில் இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணும்போது எந்த கலரில் நம்ம வந்து ப்ளவுஸ் சூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதே செல்ஃப் கலரில் வந்துச்சு நம்ம வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கலர் வந்து ஆக்வர்டாக டிஃப்ரெண்ட்டாக தெரியாமல் ஒரே யூனிஃபார்ம் கலராகவே இருக்கும். ஸோ இப்போ மேலே ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டிசைன் எப்படி பண்ணுறது தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து 2 சைடுமே இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பேக் சைடு வந்து ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஆரி நீடில் வந்துட்டு மேலேயும் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் நார்மல் நீடில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ஆரி நீடில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதுதான் வந்துட்டு நம்ம அந்த தம்ப்நெயிலில் பார்த்த பிக்சரோட ஒரு பேசிக் மாடல். ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ் ஒர்க் நம்ம போடும்போது ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரி நீடில் எம்ப்ராய்டரி தெரியாதவங்க நம்ம நார்மல் நீடிலே கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த டிசைனை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ப்ளவுஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.